Pon Vanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் அளித்திருக்கிறார்கள். மதுராந்தகம் மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா கடிதத்தினை சபாநாயகரிடம் அளித்திருக்கிறார்கள். பெருந்துறையிலிருந்து வெற்றி பெற்ற ஜெயக்குமார், தாராபுரத்திலிருந்து வெற்றி பெற்ற சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். 3 பேரும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தலுக்கு பிறகான அதிமுகவில் தொடர்ந்து குழப்பம் நீடிக்கும் நிலையில் 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த 3 எம்எல்ஏக்களும் வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 எம்எல்ஏக்கள் தற்பொழுது ராஜினாமா கடிதத்தினை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் அளித்திருக்கிறார்கள். மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய 3வரும் வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுகுறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், பரபரப்பான செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இவர்கள் வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள். அப்போ தாவேக்கவுக்கு ஏற்கனவே ஆதரவளித்த இந்த 3 எம்எல்ஏக்களுமா தற்பொழுது அவர்கள் தகுதி நீக்க அச்சத்தில் தான் இந்த ராஜினாமா கடிதத்தினை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் தரப்பு என்ன சொல்கிறது? கட்சி வட்டாரம் என்ன சொல்கிறது? மரகதம் குமரவேல் மதுராந்தகம் எம்எல்ஏ தற்போது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல தாராபுரம் எம்எல்ஏ தனது எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று 1 மாதம் கூட ஆகாத நிலையில் தற்போது 3 தொகுதிகள் தற்போது குறிப்பாக காலியாக கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பெருந்துறை எம்எல்ஏவும் தற்போது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். 3 தொகுதிகள் தமிழகத்தை பொறுத்தவரை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செய்திருப்பதாக தங்களுடைய அந்த ராஜினாமா கடிதத்தில் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சபாநாயகர் அறையில் இந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 பேரும் தற்போது தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு தற்போது வெளியில் செய்தியாளர்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலுமணி தரப்பு ஆதரவாக இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 44ஆக குறைந்திருக்கிறது. 47 இருந்து 3 குறையும் பட்சத்தில் 44ஆக குறைந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு மாத காலம் கூட ஆகாத சூழ்நிலையில் தற்போது உடனடியாக இந்த ராஜினாமா என்பது 15-20 நாட்களில் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு அரசியல். தமிழ்நாட்டில் இது போன்று நடந்ததே கிடையாது. திருச்சி கிழக்கோடு சேர்த்து இந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெருந்துறை, தாராபுரம், அதே போல மதுராந்தகம் ஆகிய 3 தொகுதிகளிலும் தற்போது இடைத்தேர்தலுக்கான ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எம்எல்ஏக்கள் தங்களுடைய கைப்பட எழுதி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தால் அது உடனடியாக ஏற்றுக்கொள்வது சபாநாயகருடைய கடமை. ஏற்கனவே செங்கோட்டையன், வைத்தியலிங்கம் போன்றவரெல்லாம் ராஜினாமா செய்யும் போது இதே நடைமுறைதான் ஏற்பட்டது. அதே போன்றுதான் தற்போது 3 பேரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதனால் தமிழகத்தில் உடனடியாக இடைத்தேர்தல் 6 மாதத்திற்குள் வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. திருச்சி கிழக்கு ஏற்கனவே காலியாக இருக்கிறது. தற்போது இந்த சபாநாயகர் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த தொகுதிகள் அனைத்தும் காலியாக இருக்கிறது என்பதை சட்டப்படி குறிப்பாக தேர்தல் ஆணையம் அரசிதழில் வெளியிடுவார்கள். அதற்கு பிறகு 6 மாதத்திற்குள் தேர்தல் நடைபெறும். எனவே இந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இது 3மே அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த பகுதி. ஏற்கனவே தாராபுரத்தை பொறுத்தவரை
முன்னாள் அமைச்சர் போட்டியிட்ட தொகுதி, தாராபுரத்தில் எல்முருகன் 2021 போட்டியிட்ட தொகுதி, அதற்கு பிறகு கைவிழி செல்வராஜ் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை திமுகவில் இந்திராணி என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவர் தோல்வியை தழுவினார். தற்போது ஒரு 4 தொகுதிகளிலும் தற்போது ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்தால், குறிப்பாக இடைத்தேர்தல்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்கும். எனவே இந்த 4 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் பட்சத்தில் மேலும் அவர்களுடைய நம்பர்ஸ் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் எதிர்கட்சிகள் தங்களுடைய ஏனென்று சொன்னால் சட்டமன்றத்தில் தற்போது 2 எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய கட்சிக்கு கூட ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கிறது என்று சொல்லும் போது 4 எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு பெரிய அளவில் பார்க்கப்படும். ஏனென்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 என்ற நம்பர்ஸ் வெளியில் இருந்துதான் ஆதரவு தருகிறார்கள். எனவே அந்த 4 என்ற நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பராக சட்டமன்றத்தில் பார்க்கப்படும். எனவே 3 தொகுதிகள் சட்டமன்ற கடந்த மாதம் 23ஆம் தேதி தான் தேர்தல் நடைபெற்றது. மே மாதம் 4ஆம் தேதி தான் தேர்தல் முடிவுகள் வெளியானது. 22 நாட்களில் ஒரு தொகுதி காலியாக கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த தொகுதி மக்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் 2 லட்சம் பேர் கொண்ட அந்த மக்கள் தொகையை கொண்ட அந்த தொகுதியில் 2 லட்சம் பேரும் சட்டமன்றத்துக்கு வர முடியாது என்பதற்காக தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து அவர்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். உடனடியாக இது போன்ற ஒரு ராஜினாமா என்பது நிச்சயமாக அந்த தொகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவில் நடைபெறக்கூடிய ஒரு உச்சகட்ட அரசியல் குழப்பம் காரணமாக இந்த ராஜினாமா முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாகவும் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அதே போல மரகதம் குமரவேலை பொறுத்தவரை 2021 வெற்றி பெற்றவர், தொடர்ச்சியாக 2வது முறையாக வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார். கடந்த முறை அதிமுக காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பெரிய தோல்வியை சந்தித்த போது கூட மதுராந்தகத்தில் வெற்றி பெற்றது. எனவே அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு பகுதியாக மதுராந்தகம் இருக்கிறது. அதே போல நீங்கள் சொன்னது போல பெருந்துறை என்பது கொங்கு மண்டலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி. இதில் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அமைச்சர் செங்கோட்டையன் இந்த ராஜினாமா கடிதம் உள்ளே கொடுக்கும்போது உள்ளே இருந்தார். அவருடைய மாவட்டத்தில் இருந்தும் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல தாராபுரம் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மற்றொரு எம்எல்ஏவும் ராஜினாமா செய்திருக்கிறார். நேற்றைக்கு கூட செங்கோட்டையின் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையிலிருந்து உடனடியாக டிஸ்சார்ஜ் ஆகி இன்றைக்கு அவசரமாக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அரசியல் மாற்றங்கள் உள்ளே நடக்கிறது என்று பார்க்க முடியும். இதே போன்று செங்கோட்டையன் கடந்த மார்ச், பிப்ரவரி மாதம் ரிசைன் பண்ணும்போது அப்போது சபாநாயகர் அறையில் சேகர்பாபு அமைச்சராக இருந்தவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்போது பார்த்தீங்கன்னா 3 எம்எல்ஏ ரிசைன் பண்ண போகக்கூடிய தருணத்தில் உள்ளே செங்கோட்டையன் இருந்ததை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. கார்த்திகா, நீங்கள் சொன்னதை புரிந்து கொள்ள முடிந்தது. உள்ளே அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கக்கூடிய அந்த அறையிலேயே செங்கோட்டையனும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களுடைய அடுத்த கட்ட திட்டமாக என்ன இருக்கிறது? செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாங்களா? ராஜினாமா செய்த நிலையில் தாவேக்காவில் சேருவதற்கான திட்டம் ஏதும் இருக்கிறதா? நிச்சயமாக தாவேக்காவில் சேர்வு. ஏனென்று சொன்னால் இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும் போது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் உள்ளே இருந்திருப்பதால் நிச்சயமாக அவர்கள் குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து அவர்கள் குறிப்பாக எம்எல்ஏ குறிப்பாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இதன் மூலமாக அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல அவர்கள் விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்ற ஒரு அடிப்படையில் இதை செய்திருக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக கொங்கு மண்டல அமைச்சர் செங்கோட்டையின் ஏற்பாட்டில் இது போன்று நடந்திருக்கலாமோ என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. அவர்கள் ஓரிரு நாட்களில் எந்த கட்சியில் சேர்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து நமக்கு அடுத்த கட்ட விவரங்கள் தெரிய வரும். ஒருவேளை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அவர்கள் விசில் சின்னத்தில் போட்டியிட்டு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி கிழக்கோடு 4 தொகுதிகள் தமிழக சட்டமன்றத்தில் தற்போது தமிழக சட்டமன்றத்தில் 230 என்ற ஒரு எண்ணிக்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 234 எம்எல்ஏக்களை கொண்ட தமிழக சட்டமன்றம் தற்போது 230 என்ற எண்ணிக்கையை நோக்கி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல வேலுமணி தரப்பிடம் இருந்த 25 எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தற்போது 22ஆக குறைந்திருக்கிறதையும் பார்க்க முடியும். ஏற்கனவே காலையில் ஒரு 3 பேர் எடப்பாடியை சந்தித்து பேசிவிட்டார்கள். எனவே எடப்பாடி தரப்பிற்கான ஆதரவு என்பது வேலுமணி தரப்பை காட்டிலும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சூழலும் தற்போது இந்த எண்ணிக்கையை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கார்த்திகா, ரமேஷ், நாம் திரையில் பார்க்கிறோம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த கையோடு அவர்கள் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்பொழுது அவர்கள் 3 பேரும் அதிகாரப்பூர்வமாக தாவேக்கல் இணைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமாக நம்ம சொன்னது போன்று நடந்துவிட்டது. ஏற்கனவே செங்கோட்டையன் இந்த ராஜினாமா கடிதம் கொடுக்கும்போது உள்ளே இருந்தார் நம்ம சொன்னோம். அதே போன்று 2ஆம் தளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை சந்திப்பதன் மூலம்
அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அடுத்த கட்டம் முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் முதலமைச்சரை சேர்ந்து தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து கொண்டால் அந்த நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் அவர்களையே மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு அந்த உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ராஜினாமா செய்தால் உங்களுடைய தொகுதியில் நீங்களே நிற்கலாம், விசில் சின்னத்தில் நிற்கலாம் என்ற ஒரு அவர்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கும் என்ற அடிப்படையில் தான் இது நடந்திருக்கிறதாக தெரிகிறது. எனவே வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 20 ஏற்கனவே காலையில் 2 எம்எல்ஏக்கள் போய் பார்த்து விட்டார்கள். குறிப்பாக அந்தியூர் எம்எல்ஏ போய் எடப்பாடியை பார்த்து விட்டார். தற்போது 3 எம்எல்ஏக்களும் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்திருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் 6 மாதத்தில், தற்போது நமக்கு மே மாதத்தில் இருக்கிறோம், குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் இந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்கும். நிச்சயமாக ஒரு கடும் போட்டி இருக்கும். திமுகவும் தற்போது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அதிமுகவும் தான் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்காக அந்த தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றிருந்தாலும் கூட இந்த 3 தொகுதிகளுமே அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதி. கொங்கு மண்டலத்தில் பெருந்துறை என்பது ஒரு முக்கியமான ஒரு தொடர்ச்சியாக கடந்த முறையும் வெற்றி பெற்றவர் ஜெயக்குமார். எனவே அவர் 2021 வெற்றி பெற்றார். இது தற்போது தாராபுரத்தை பொறுத்தவரை அவர் எம்எல்ஏவாகி 1 மாதம் தான் ஆகிறது. அதற்குள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கார்த்திகா. ரமேஷ், சற்று நேரத்திற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமியை வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சந்தித்தார்கள். அதனையும் நாம் பார்த்தோம். வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்பொழுது 3 பேர் ராஜினாமா செய்து தாவேக்கவில் இணைந்திருக்கிறார்கள். அதையும் பார்க்கிறோம். தற்பொழுது வேலுமணி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? தற்போது மற்றொரு அப்டேட் நமக்கு கிடைத்திருக்கிறது. எடப்பாடி தரப்பு குறிப்பாக எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்திக்க வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த சபாநாயகர் அறையில் இந்த முக்கியமான சந்திப்பு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட தலைவர்கள் உள்ளே வந்து தற்போது சந்தித்து வருகிறார்கள். ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தற்போது சபாநாயகரை சந்தித்து அடுத்த கட்ட விவரங்கள் குறித்து சந்தித்து பேசி வருகிறார்கள். ஏற்கனவே வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் இன்று காலை சந்தித்த நிலையில் இது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால் இந்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்வது நிச்சயமாக ஒரு கட்சியை பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் கடந்த முறை பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக தற்போது 3வது இடத்திற்கு செல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அந்த நம்பர்ஸ் என்பது பெரிய அளவிலான நம்பர். 47 மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய 59 2 சேர்த்தனால் 106 என்ற ஒரு முக்கியமான பிரதான எதிர்கட்சிகளாக 2 பேரும் செயல்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில் அதிமுகவுடைய முக்கியமான கொங்கு மண்டலத்திலேயே தற்போது பிளவு ஏற்பட்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தாராபுரம் என்பது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி. கடந்த முறை எல் முருகன் மற்றும் கைவிழி செல்வராஜ் ஆகியோர் போட்டியிட்ட தொகுதி. கைவிழி செல்வராஜ் அமைச்சராக இருந்த தொகுதி. இந்த தொகுதி தற்போது அதிமுக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த வேட்பாளர் என்பவர் தற்போது வேட்பாளராக இருந்த எம்எல்ஏவாக 1 மாதத்திற்குள் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். அதே போல பெருந்துறையில் கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்ற ஜெயக்குமார் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. தற்போது அவரும் ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே கொங்கு மண்டலத்தில் பெரிய ஒரு பாதிப்பை அதிமுக சந்தித்திருக்கிறது. மரகதம் குமரவேல் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மதுராந்தகம் தொகுதியில் 2வது முறையாக வெற்றி பெற்றவர். தற்போது ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்திருப்பதன் மூலம் அவர்கள் வரக்கூடிய இடைத்தேர்தலில் 3 பேரும் விசில் சின்னத்தில் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகா. Ponvandam Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow.